மாணிக்கமே எந்திரி ஆசா. கனவா? கனவுல பாட்டா? பாட்டுல யாரு? திரிசாவா? எப்படி தாத்தா கண்டுபிடிச்ச? 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் குப்புறப்படுத்திக்கிட்டே பத்மினி நினைச்சு பாலா போன நானே. இந்த திரிசாவெல்லாம் உனக்கு கிட்டுமா ஒட்டுமா? தாத்தா உன் பர்சனாலிட்டிக்கு என் பர்சனாலிட்டிக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வெட்டி பயலா வெறும் பயலா பார்க்க மாட்டேன். கெட்டி பயலா சுட்டி பயலா தான் போய் பொண்ணு கேட்க போறேன். கேக்குறியா? ஆர்னால்டு மாதிரி உடம்ப தேத்திக்கிட்டு இந்த அழகுக்கு மேல இன்னொரு அழகை மெருகு ஏத்திக்கிட்டு சினிமாவில் ஒரு பெரிய நடிகனாயி அதுக்கப்புறம் திரிசாவை ஜோடியாக்க போறேன். அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? சும்மா சேவிங் பண்ண வந்தவன ஏன் வம்பு கேக்குற? உன்னை சொல்லப்பா, என் பேரை சொல்லப்பா. எப்ப பார்த்தாலும் தரித்திரம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரித்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. நாளைக்கு போய் நான் ஒரு கருப்பு சரித்திரத்தை உருவாக்குற மாதிரி. மண்டையில மசர கடா முடி வெட்ட வேண்டாம். மூஞ்சி முகர கட்டு. ஊருக்கு போகும்போது என்ன நோப்பா? நீ சென்னைக்கு போறதுன்னு முடிவு எடுத்துட்ட. உன்னை தடுத்தா நீ நிக்கவா போற? இந்தப்பா இந்த பெட்டியை கையில வச்சுக்க. இந்த தகர பழம் என்ன தங்கமா வச்சிருக்க? பரிசா கொடுக்குற? தங்கத்தை விட விளவதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோட பரம்பரை சொத்துகள் இருக்கப்பா. என்ன இருக்கு? சென்னையில போய் ஏதாவது ஒரு காலகட்டத்துல சிக்கி சீரழிச்சு சின்ன செருப்படி வாங்குற நிலம் வரும்போது அந்த நேரத்துல இத கபாறு திறந்துவாரு. இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. என்ன பீலிங் ஒரே பீருது. திரிசா 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 ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாடதாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க. மாநிலத்துல பார்த்தா ஒரு மார்க்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கடங்காத காளையா மாறிடுறேனே. அது எப்படின்னு எனக்கு தெரியலையே. உன்னை கல்யாணம் பண்ணாம அந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். எப்பா பாஸ்னு பாசத்தோட என்னை கூப்பிட்டியே, யாரா பையா நீ? கிராமத்துல இருந்து நடிக்க வந்த புதுமை புயல் நீங்க தானே? புயல்னு அடமொழி வச்செல்லாம் சொல்ற? ஆமா, நான் புதுசுன்னு உனக்கு எப்படி தங்க தெரியும்? உங்க முகத்துல 3 எம்ஜிஆர், 9 ரஜினி, 12 கமலஹாசன் தெரியுறாங்க. இத்தனை பேரா தெரியுறாங்க? உங்க முகம் அந்த மாதிரிங்க. நடிகனாக்க வேண்டியது என் பொறுப்பு. சரி, இப்போதைக்கு பையில இருக்கிறது எவ்வளவு இருப்பு? நடிகனாகணும்ல? ஆமா ஆமா ஆகணும். அப்ப ஒண்ணு செய்வோம். பால் கறக்கிற பசுமாடை வித்து ஒரு 10,000 ரூபாய் கொண்டாந்துருக்கேன். இந்தா இப்போதைக்கு இந்த 10,000 ரூபாய் வச்சுக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, திரிசாவை எனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடா. ரொம்ப நல்லபடியா இருக்கா? சரி, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். ஏன்னா பேசிக்கிட்டு மோதிரத்தை கட்டுறேன். முதல்ல இந்த 3 மோதிரத்தை கொடுப்போம். 3யுமா? பட்டுன்னு ஒத்துச்சுன்னா சட்டுன்னு கூட்டு வந்துடுறேன். ஒத்துக்கலன்னா உங்க சைனையும் கொடுத்து ஓகே பண்ணிருக்கேன். பாஸ், இது சாதாரண கோட்டு இல்ல. பில்லா படத்துல ரஜினி போட்ட கோட்டு. அப்படியா? அப்படின்னா வளைச்சு வளைச்சு போட்டாரா? கோட்டு போட்டா இருக்கிறதெல்லாம் பழைய ஸ்டைல். நல்லா முதல்வன் அர்ஜுன் மாதிரி உடம்பெல்லாம் சேறு பூசி எடுத்தா பிரமாதமா இருக்கும். அப்ப கழட்டிடுறேன். எதுக்கு கோட்டை கழட்டுறீங்க? வெறும் உடம்புல சேறு பூசனா? நீ வெறும் உடம்புல சேறு பூசின மாதிரி தான் இருப்ப. அப்படின்னா அவுத்து போட்டு அம்மனை கட்டியா போக வேண்டியதானே? ஏன்டா கூட அறிவில்ல? நீ அம்மனை கட்டியா அண்ணன் யாரா பாக்குறது? நீ என்ன மன்மத குஞ்சா? மண்டையில மூளையில போட்டா? ஏன் பாஸ் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் பாஸ் கத்துறீங்க? நடிக்கிறதுக்கு ஒத்திகை பார்க்க சொன்னேன். குதிங்க பாஸ், குதிங்க. போடாக்கிட்டு பில்லா பில்லா ஓடாத, சுத்துற. ஜஸ்ட் மிஸ். பில்லா என்னடா இதுல குதிக்க சொல்ற? சார் பில்லா தப்பிச்சிட்டான் சார். அவனை பிடிக்காம விடக்கூடாது. நடிகனானா நாரத்தான் செய்யும். குதிங்க பாஸ். எட்டி பார்க்கும்போது தள்ளி விடுறா. யார் இந்த பசங்க எல்லாம்? ஷூட்டிங்கா? எனக்கு சொல்லவே இல்ல சார். பாத்தீங்களா சார், நம்ம ஷூட்டிங் பண்ண போற பயமே இல்ல பில்லாவுக்கு. அவன் பார்க்காத துப்பாக்கியா இல்ல அவன் பார்க்காத வெடிகுண்டா? டைலாக் கொடுத்துட்டாங்களா? ஆமா, ஷூட்டிங் எப்ப? எஸ் சார். ஓகே சார். ஏய் பில்லா, உன்னை சேரோட விசாரிக்க சொல்லிருக்கேன். ஏன்? ஸ்மெல்லு போயிட்டா சுயநினைவு போயிடுமா? யார் அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை. உளவுத்துறை அளவுக்கு நான் ஒருத்து இல்லையா சார்? உங்களை அப்ப இருந்தே வாயா போயான்னு பேசுறான் சார். யோ, இன்டர்நேஷனல் போலீஸே கலக்கின பில்லா அப்படிதான் பேசுவான். ஏய், நீ அடிச்சியே 50 கோடி.
அதை எங்க வச்சிருக்க? நான் எங்க அடிச்சேன்? நீ தான் புடிச்சதுல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்க. எஸ் சார். 1 minute சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். யோ கான்ஸ்டபிள், டீயை கொடு. குடுக்காத சார். நீங்க சொன்ன மாதிரியே இவன் பில்லா தான் சார். நீங்க சொன்ன மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் தான் சார் யூஸ் பண்றான். யோ ரைட் கை ஒடிச்சா லெஃப்ட் கை தானே யூஸ் பண்ண முடியும் சார். நீங்க சொன்ன மாதிரியே திமிராவே பேசுறான் சார். அப்படி எவ்வளவு தான் சொன்னாமே. எஸ் சார். ஓகே சார், அவசியம் பண்ணிடுறேன் சார். தம்பி கொஞ்சம் வாய தர. இத வச்சு 2 கையால புடி. நீ பாடி பாடி. ஏற்கனவே பணிஞ்சிட்டல என்னென்ன மாவு பண்ணிடுற? நான் ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு 10 வயசு குறைய போகுது. இப்ப உனக்கு 20 வயசு. என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. அப்பயா மாடு மேய்ச்சிக்கிட்டேன். ஹலோ சார், இவன் விஞ்ஞானத்தோட இவன் கிட்ட இது எதையுமே கறக்க முடியல சார். கறக்குறதுக்கு நான் என்ன கறவ மாடா? நான்சென்ஸ் இடியட். ஏதா பேசுற. நீ என்ன அடிச்சது கொஞ்சம் கூட வலிக்கவே இல்ல. அப்படி நான் உன் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை அடிக்க பாரு. நான்சென்ஸ். எஸ் சார். அப்படியா சார்? எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சார். எனக்கு டவுட் இருந்துச்சு சார். ஒரே காரணத்துக்காக இவனை நொங்கி எடுத்துட்டேன் சார். ஓகே சார். தம்பி எந்திரி. சாரி, நீ போலாம். நீ பில்லா இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயி போச்சு. தானையா 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது உன்னை கழுவாம பார்த்ததுனால லிட்டில் கன்ஃபியூஷன் ஆயி போச்சு. அப்ப இது வரைக்கும் விசாரிச்ச எவனையுமே நீங்க கழுவுனது இல்ல. சரி இருக்கட்டும். இப்ப மட்டும் நான் பில்லா இல்லங்கிறது எப்படி கண்டுபிடிச்ச? உனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அது? அவன் பயங்கர கருப்பா இருப்பான். நீ கருப்பா பயங்கர. என்ன கூறுற? சொல்லட்டுமா? சொல்லு. என்னை அடிச்சிட்டு பெருசா பீத்திக்கிறான். உன்னைய போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு. ரொம்ப வீக்கா இருக்க. எனக்கு தெரியும். சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்களுக்கு அப்புறம் இந்த Dress கச்சிதமா இருக்குன்னா அது உங்களுக்கு தான் பாஸ். நீ நாடிடா. தெரியுதா உங்களுக்கு கிடைக்கும்டா. பாஸ், I want to emotion please. அதேதான் இப்ப எடுத்துறேன். போஸ் குடுக்குறாரு பாரு. போஸ். எங்க ஓடி போய்டா? இல்லடா. ஒரு போட்டோவை எடுக்க முடியல. எங்க அப்பாவை கொன்ன வால்டர் வெற்றிவேல் நீதானே? என்னது? நான் யார் தெரியுமா? யாரா? நீ சுட்டு கொன்னியே கபாலி. அவனோட கீப்போட பையன். இது யாரா? நீ அன்பு செல்வா ஐபிஎஸ் தானே? நான் தான் பாண்டியாவோட கீப்போட பையன். நீ கீப்போட பையன் தானா? அப்ப எல்லாருமே கீப்புக்கு பிறந்தவன் தான் இங்க வந்திருக்கீங்களா? ஒருத்தன் கூட ஒய்ப்புக்கு பிறக்கலையாடா? யாருக்கு பிறந்தா என்னடா? எல்லாருமே சுகப்பிரசவமா தானடா பிறந்து கிடந்தோம். டேய், நான் சுகப்பிரசவம் குறப்பிரசவம்னாடா கேட்டேன். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. சாமி. சாமிங்கிறா. அப்ப நீ தானே ஆறுச்சாமி? படத்துல வர்ற போலீஸ் ஆபீசர் பேரா சொல்றாங்களே. ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ? என்னது பைத்தியமா? எடுத்துட்டு போங்க. எல்லா பைத்தியத்தையும் வண்டியில ஏத்துங்க. எது பைத்தியமா? ஆமா சார், இவனுங்க எல்லாம் போலீஸ் வேலை கிடைக்கலங்கறதால பைத்தியம் ஆயிட்டாங்க சார். அப்பப்ப தப்பிச்சு வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிறவங்களை கடத்தி கொன்னுடுவாங்க சார். இது வரைக்கும் 6 பேரை கொன்னிருக்கானுங்க. இதுல நீங்க மட்டும் தான் தப்பிச்சீங்க. அட பாவிகளா, அப்ப என்ன கொல்றதுக்கு தான் 50 பேர் அங்க கொதறிட்டு கிடந்தாங்களா? நல்லா கடி. திருடன் கெட்ட போட்டா போலீஸ் தூக்குறான், போலீஸ் கெட்டப்பு போட்டா திருடன் தூக்குறான். இந்த ரவுடி கிட்டப்புல உங்ககிட்ட யாரும் நெருங்க முடியாது. டேய், ரவுடி கேட்ட 10,000 ரூபாய் பல்கா வாங்கினீங்களா? ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தியாடா நீ? நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசை. கிழிச்ச ஒரு ஸ்டுடியோ கூட கூட்டி போக மாட்டேங்கிற நீ. அதுக்குள்ள தான் நீங்க ஓடி போயிரீங்க. நாங்கடா ஒண்ணே எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. சரி, இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஆக்சன் பண்ணுங்க. நான் எடுக்கிறேன். நல்ல ஆக்சனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல. அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? 1 minute please. Please help. Please help me. சூப்பர். இன்னும் கொஞ்சம். What? கிளிக்கு.
இப்ப பாடுறா டச்சிங்க இப்ப பாடுறா என்ன மாதிரி பெருமாள் சொல்றாங்க ஐயோ நம்ம தாத்தா அவனை கொல்லணும்டா தாதாவா நான் தாத்தாலடா நினைச்சேன் இன்னும் வர்றா டேய் குள்ள போயிடு கோர்த்து விட்டா ஓடுற நீ நின்றா திருமணம் நாளைக்கு எங்க போல யோ அந்த பொட்டி எப்படியா ஒரு ஊரே திரண்டு வர்றாங்கயா வேலை வெட்டினா அடுத்தவனை துரத்துறதே இவங்களுக்கு வேலையா போச்சு ஆளுக்கு கட்டி வச்சு பிச்சை எடுக்கடா அநியாயமா என்ன பலகாரம் ஆக்கிட்டாங்களே ஆளுக்கு ஒரு சட்டி எடுத்து பிச்சை எடுக்கடா தாதாவை கொண்டுட்டியாடா ஐயோ சீக்கு வந்த பழி மாதிரி இருக்கு அவனை போய் சிறுத்தைங்களாங்களே தப்பா அந்த ஊர்ல வேகத்தை பார்த்தா எப்படியும் பிடிச்சிருவாங்க போல இருக்கே சாமி ஐயோ பாதை அடைச்சிட்டாங்களே கபாரு திறந்து பாரு கை கொடுக்குமப்பா கை கொடுக்கற அளவுக்கு அப்படி என்ன உள்ள வச்சிருப்பான் கிழவன் கத்தி இது எப்படா கை கொடுக்கும் இது கைய வில கிழிக்கும் ரைட்டு இவங்கள குத்தி கிழிச்சிட வேண்டிதான் பெட்டி பெருமாள்ரா இல்ல பெட்டி பெருமாள் கத்தி குத்து கம்ப வீரசம்ராஜ வெட்டு வேலுப்பா என்ன அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறான் நமக்கு நாமே ஒரு பேர் வச்சிட வேண்டியதான் என்ன பேர் வைக்கலாம் நான் யார் தெரியுமா சேகர் நாய் சேகர் Thanks for visiting my channel at Common Man Mind Voice, SKR's Reactions. Please like, comment, share and subscribe.